பிடிச்ச வேலையை செய்யறதை விட மனசுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சா வாழ்க்கை இனிப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு வராங்க இங்க ஒரு இளம்பெண். அவங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு வராங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இணையராணி பகுதி மூலமா. ஸோ ஹாய், என் பேர் வந்து வித்யஸ்ரீ. நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனீ வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சுதா தேனீ பண்ணை. நான் நேஷ்னல்ஸ் எல்லாமே விளாண்டுருக்கேன் வாலிபாலில். அண்ட் தமிழ்நாடு டீமுக்காக நிறையா வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து இப்போ இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா டைமில் வந்து ரொம்ப ஒரு கேப் ஆகிடுச்சு. ஸோ சரி, ஓகே, வாலிபால் இதுக்கு மேலே ஃப்யூச்சர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஆர்கானிக்காக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு தேனீ வளர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து நான் சூஸ் பண்ணேன். பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கே, இந்த தேனி வந்து இல்லைனா 3 வருஷத்துல இந்த உலகம் வந்து அழிஞ்சிரும். ஸோ இதை கேட்ட உடனே வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்ப வந்து லாக்டவுனு. ஸோ அந்த லாக்டவுன்லேயே நான் வந்து 5 தேனி பெட்டி வந்து நான் வாங்கி வச்சுட்டேன் தோட்டத்தில். நான் என் ஃபேமிலிக்கிட்ட நான் வந்து இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது, இது எப்படி ஒரு இதாக ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ண முடியும், இதில் என்ன இருக்குது, என்ன வரப்போகுது, என்ன எதுவுமே தெரியலையே அப்படின்னாங்க. ஸோ எனக்குமே அதை பற்றிலாம் பெருசாக ஐடியா இல்லை. பட் நான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரி, ஓகே, உனக்கு வந்துட்டு 6 மாதம் வந்து டைம் கொடுக்குறோம், நீ வந்து அதில் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா போலினா நீ வந்து படிக்க போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சேலஞ்சஸ் வந்து அந்த கொட்டுமா அப்படிங்கிறது, தேனீனா கொட்டும், அதை எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேனி வந்து நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் அது வந்துட்டு கிட்டத்தட்ட கொட்டாது. அதையும் மீறி 1-2 கொட்டு வந்துட்டு நம்மளை கொட்ட தான் செய்யும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், க்ளவுஸ் அந்த மாதிரிலாம் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொட்டுங்கிறது நம்ம வாங்கிட்டு தான் வந்து இதை பழகவே முடியும். ஸோ அந்தளவுக்கு பாதிப்பு இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து தேனி வந்து கொட்டும். அண்ட் நானும் நிறையா கையில் ஒரு 10 கொட்டெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக எனக்கு வந்து என் ஃபேமிலி சப்போர்ட் வந்து 100% இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் கேட்க மாட்டோம். அதாவது நிறைய பேர் சொன்னாங்க நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ, நீ இது என்ன, நீ ஏன் வேலைக்கு போகலை, போனாலே கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிம்பாங்க. நான் தேனி வளர்ப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் வேலைக்கெல்லாம் போகலையா அப்படிம்பாங்க. இல்லை, எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு, இதே எனக்கு ஓகேவா இருக்குது, நான் வீட்டில் இருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் அப்பா அம்மாவையும் கேட்பாங்க, என்ன பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, என்னது இது அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் காதிலே வாங்குறதில்ல. நாங்கள் வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், என் ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 250 பாக்ஸ் கிட்ட வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யார் வந்து தேனி பெட்டி கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா இதோட அருமை வந்து நமக்கு அப்படி வந்து தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் மகரந்த சேர்க்கை நடக்குது. அந்த பூ வந்து காய்க்கிறதுல இது வந்து ஒரு பெரும் பங்கு வந்து எடுக்குது. பட் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மரத்துக்கெலாம் மருந்து அடித்து எந்த தேனியும் வரதே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து தேனி பெட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி மருந்து அடிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் வச்சதுக்கப்புறம் வந்து மருந்தே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய பேர்த்த வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. இப்போ சுத்தமான தேனை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த தண்ணி ஊற்றி பார்க்குறது, இந்த நெருப்பு பற்ற வச்சு பார்க்குறது, இந்த பேப்பர் மேலே தேனை ஊற்றுறது, இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். அப்படிலாம் வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. உண்மையை சொல்லணுன்னா, நம்ம ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தோம்னா தொண்டையில் வந்து மிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சக்கரை பாகையே வந்து திக்காக காய்ச்சி வச்சுட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு கரையாது. அந்த டெஸ்ட்டில் எல்லாமே பாஸ் ஆயிரும். ஸோ அதை வச்சு
நம்மளால் வந்து சுத்தமான தேன் இது அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்கணும் அப்படின்னா லேப் டெஸ்ட் கொடுத்தா தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட இந்திய நாட்டில் வந்து 5 வகையான தேனீக்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மலை தேனி, இந்த பெரிய பெரிய பாறைகளில் இந்த மாதிரி பில்டிங்ஸில் எல்லாமே வந்து கொடுக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இத்தாலிய தேனி சொல்லுவாங்க, இதை நம்ம பெட்டிக்குள்ளே வச்சு வளர்த்தலாம். அடுத்ததாக வந்து இந்திய தேனி, அது இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அதையும் நம்ம பெட்டிக்குள்ளே வச்சு வளர்த்தலாம். நாலாவதாக சொல்லணும்னா கொம்பு தேனி, இந்த பிரான்ச்சஸில் அதாவது கிளைகளில் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக கூடு கட்டும். அண்ட் அடுத்தது வந்து கொசு தேனி, இந்த பொந்துக்குள்ளே இந்த மாதிரி பெரிய பில்டிங்ஸில், அதாவது பழைய பில்டிங் பொந்துக்குள்ளே அந்த மாதிரி வந்து கூடு கட்டுறது தான். இதில் நம்ம வளர்க்குறது வந்துட்டு இந்திய தேனி வந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம். இப்போ பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அதையும் வந்து பிரித்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு தேன் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து நாங்கள் வெரைட்டி மாதிரி வந்து பிரித்து வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10 ஏக்கர் முருங்கைத்தோப்பு இருக்குது, அதில் நம்ம ஒரு 20 பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து முருங்கைத்தேன் தான் வந்து மெஜாரிட்டியாக நம்ம எடுக்க முடியும். ஸோ அதை வந்துட்டு முருங்கைத்தேன் அப்படின்னு சொல்லி தனியாக நான் வந்து ஒரு அதிக ரேட்டு வச்சு நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிடுவேன். இதே நார்மலான நிறையா பூ இருக்கிற இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நார்மலான ஒரு மல்டி ஃப்ளோரல், அதாவது எல்லா மலரும் கலந்த தேன் அப்படிங்கிற மாதிரி அதை தனியாக வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். அந்த மாதிரி பூவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேன் கலரு எல்லாமே, தேனோட கலர் டேஸ்ட் எல்லாமே மாறுபடும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இது கூட நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த அத்தி தேன், நெல்லி தேன், அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு ஹனி, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் மூணுலேயுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத எடுத்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ தேன் பூச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் என்னோட இதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்றதை பொறுத்து எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதில் தேன் தேவைப்பட்டாலோ இல்லை பாக்ஸ் தேவைப்பட்டாலோ நான் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க. அண்டு டோர் டெலிவரியாகவும் வந்து தேனி பாக்ஸு எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தேன் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேனோட டிமாண்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பூ இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணி பாக்ஸை கொண்டு போய் அங்கே வச்சு நாங்கள் வந்து தேன் எடுத்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ தேன் கேட்குற டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் கொண்டு போய் வச்சு நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அண்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வீடியோ போட கொஞ்சம் ஆர்டர் வந்து வர ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 90K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அப்படியே யூடியூப்லேயும் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ பார்க்குறாங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எப்படி எடுக்கிறோம் எல்லாமே நம்ம போடுறதுனால அதை பார்த்து வந்து அவங்களே வாங்கிக்கிறாங்க. நிறையா கஸ்டமர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லையும் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இளைஞர்களுக்கு இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து யார் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கலாம் கேட்க வேணாம். ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு போகலாம்.